ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் இம்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் வாங்குனீங்கன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்காக இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்தால் தான் நமக்கு இதை நல்லா அரைப்படும். அதனால் இது நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான நேரம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் அதிகமாக இருந்தால் தான் மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியும். அதனால் இதை ஒரு கல்லில் வச்சு நல்லா மசிய வச்சு தூள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் இப்போ இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் சவந்து வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் சேர்த்தா போதும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வருதுல, இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். மாறினதுக்கப்புறமா இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால தக்காளி ஈஸியாக நல்லா வதங்கி வரும். அது இல்லாமல் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துடுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இது கூடவே தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா தான் இந்த அளவுக்கு நீங்கள் மசாலா சேர்த்துக்குங்க. ஏன்னா அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும் போது மிளகுத்தூளும் சேர்ப்போம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தூள் காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. மிளகாயோட நெடி போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மிளகாயோட நெடிலாம் நல்லா குறைஞ்சி வர நேரத்தில் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது சுடு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா இது போல் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அது போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மஷ்ரூம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் மஷ்ரூமு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா மூடி வச்சதுக்கப்புறமா அதுவே தானாக தண்ணி விட்டு நல்லா செவந்து வருது பாருங்கள். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே இது நல்லா காய் வெந்து வந்துடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தால மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சோம்ல வறுத்து, அதை எடுத்து நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்குங்க. இல்லை இன்னும் நல்லா செவந்து வரணும்னா உங்களுக்கு நல்லா செவக்க விட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.